வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பார்க்குறோம். இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்கவங்க, நீங்க ஆஸ்பிரண்ட் இல்லைன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து பார்க்கணும். சரியா? இப்போ இதுல ஸ்கீம்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய அப்ரோச் இருக்கு. நமக்கு ஒரு 3-4 கேள்வி கேட்கலாம். நான் போன வருஷம் குரூப் 4க்கு நான் இந்த அளவுக்கு ஸ்கீம்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நடந்த நிறைய எக்ஸாம்ஸ்ல திட்டங்கள்ல இருந்து நிறைய கேள்வி வருது. நமக்கு தமிழ்நாடு அரசுடைய திட்டங்களே 200க்கு மேல கேள்வி. அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து 150க்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இது முக்கியமான ஒண்ணா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு திட்டம் எதற்காக, எந்த ஆண்டு, அந்த அளவுக்காவது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. ஸோ அப்ப இதுல நம்ம கவர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இருக்கு இந்த சோர்ஸ். சமச்சீர் புக் மாதிரி ஒன்ன படிச்சா போதுங்கிற மாதிரி இல்ல. சிலபஸ்ல ஸ்கூல் புக்லயே சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப வசதியா போயிடும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து தொலைவ வேண்டியதா இருக்கு. இதுல என்னன்னா 2014 to 19 இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது என்டிஏ கவர்மெண்டுடைய ஃபர்ஸ்ட் டென்யூர். 19 to 24 வந்து 2வது டென்யூர். அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். இதுலயே கிட்டத்தட்ட 46 திட்டங்கள் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஹிஸ்டரி பிடிக்கும். அதாவது வரிசையா இது முதல்ல அது 2வது அப்படின்னு ஒரு ஆர்டரா வந்தா நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த குரானாலஜிக்கல் ஆர்டர்ல வச்சிருக்கேன். இதையே நம்ம வந்து என்னன்னா மினிஸ்ட்ரி வைஸாவும் பார்க்கலாம். ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துட்டு அந்த திட்டங்கள் பார்க்கலாம். அப்புறமா பார்த்தோம்னா எதெல்லாம் பணம் கொடுக்கறது, எதெல்லாம் உள்கட்டமைப்பு, எதெல்லாம் திறன் மேம்பாடு, அப்படி கூட நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய ஆங்கிள் இருக்கு. ஸோ நான் ஒரு ஆங்கிள் பார்த்து வச்சிருக்கேன். அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் நானு. அப்படியே பார்ப்போம் நம்ம. முதல்ல பார்த்தோம்னா இது ஜன் ஆஷாதி ஸ்கீம். மருந்து கடைகள், மலிவான மருந்துகள். அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஜன் ஆஷாதி ஸ்கீம். ஆக்சுவலா அது 2008 பழைய காங்கிரஸ் கவர்மெண்டோடது. பட் இதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பிரதம மந்திரி ஜன் ஆஷாதி யோஜனா அப்படின்னு 2015 செப்டம்பர்ல வந்து மாத்துறாங்க. அதுக்கப்புறம் பிஎம் பாரதிய ஜன் ஆஷாதி பரியோஜனா, அதாவது பிஎம் பிஜேபி அப்படின்னு பேர் வர்ற மாதிரி ஒண்ணு வச்சாச்சு. நம்ம கிட்ட இப்படி ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா சிஎம் எம்கேஎஸ் அப்படின்னு இருக்கு. அது என்ன திட்டம், எப்பொழுது தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. சிஎம் எம்கேஎஸ் அப்படின்னு நம்மளும் ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அதான் பேர் வர்ற மாதிரி சொல்றேன். பிஎம் பிஜேபி இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்ம வந்து சிஎம் எம்கேஎஸ் ஒரு பேர் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதுல என்னன்னா மலிவான மருந்தகங்கள். நம்ம கிட்ட பார்த்தோம்னா முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் நானு. முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிறது நமக்கு இந்த வருஷம் 2025 தான் பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. இதுல மக்கள் மருந்தக தினம் ஒண்ணு இருக்கு. மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தக தினம் அப்படின்னு சொல்லி மார்ச் 7ஆம் தேதி. இது என்ன மினிஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், அதாவது வேதிப்பொருட்கள் மற்றும் உரங்கள். வேதிப்பொருட்கள் பார்த்தோம்னா சயின்ஸ்ல ஒரு முக்கியமான கேள்வி, வேதிப்பொருட்களின் அரசன் H2SO4 அப்படிங்கிறது. அப்புறம் வயிற்றுல சொல்லக்கூடிய அமிலம் பார்த்தோம்னா HCl. 3 பங்கு HCl-ம் 1 பங்கு HNO3-யும், அதான் நைட்ரிக் அமிலமோ ஹைட்ரோகுளோரிக் அமிலமோ சேர்றதா ராஜ திராவகம், தங்கத்தை கூட கரைச்சுப்படும். சரியா? சயின்ஸ்குள்ள போவானா அடுத்த ஸ்கீம். ஸோ முதல்ல பாத்துக்கோங்க ஜன்னாசாதி ஸ்கீம் 2008. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2015 பிஎம் ஜன்னாசாதி யோஜனா. இன்னொன்னு சொல்றேன் இதுல, இதே 2008 தான் 108 ஆம்புலன்ஸ். இப்ப 108 2008 தான் வருது. அதுவும் 8ன்னு வருதா? இன்னொரு ஸ்கீம் சொல்றேன். நம்மை காக்கும் 48, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அது ஆதிபராசக்தி காப்பாத்து. ஏன்னா மேல்மருவத்தூர்ல தொடங்கி வைக்கப்பட்டது 2021 டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி. அதுவும் 8 வருதா? ஒரு ரஜினி சார் பாட்டு வரும்ல பாஷால, 8 8 மனச வாழ்வு பிரிச்சு, அது மாதிரி எல்லாம் 8 இருக்கு. 2008 ஜன்னாசாதி ஸ்கீம். அதே 2008 108 ஆம்புலன்ஸ். அதே மாதிரி பார்த்தோம்னா டிசம்பர் 18 நம்மை காக்கும் 48. அடுத்தது 2014 வந்த உடனே போட்ட திட்டங்கள்ல இருக்கக்கூடியது 2014. அதுக்கப்புறம் 2015. அப்ப 2014 மிடில் தானே வந்திருப்பாங்க ரூலுக்கு. அதுல ஸ்கீம் அப்ப கொஞ்சமா இருக்கும். 15ல நிறைய ஸ்கீம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல போகும். இப்ப 2014 ஆகஸ்ட் 28ஆம் தேதி பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா. ஸோ ஜன்தான் யோஜனா அப்படின்னம்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது. இது பார்த்தோம்னா கின்னஸ் ரெக்கார்டு. அந்த அளவுக்கு நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் நிறைய கருப்பு பணம் இருக்கு. அதெல்லாத்தையும் எடுத்தோம்னா ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பேங்க் அக்கௌண்ட் வேணும் இல்லையா, பணம் போடணும்னா. அப்ப பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது 2014லயே பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா. இதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. 2014க்கு அப்புறம் 2019 தான் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுற ஒரு திட்டம். பிஎம் கிசான். விவசாயிகளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவோம். 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. 3 தவணையா 2000 2000.
பிஎம் கிசான் சம்மான் நிதி அதுக்கு பேரு. அது 2019 வந்துச்சு. ஸோ 14 வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, 19 6,000 ரூபாய் கிரெடிட் ஆகுது. மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸோடது. அடுத்து 2014 செப்டம்பர் 25. நமக்கு எப்படி ஒரு செப்டம்பர் 15 செப்டம்பர் 17 அண்ணாதுரை அவருடைய பர்த்டே, பெரியாருடைய பர்த்டே 15 17 நம்ம நிறைய திட்டங்கள் தொடங்குவோம். அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் மாசம்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 25 பார்க்கும்பொழுது தீன் தயாள் உபாத்யாயா இப்ப இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முன்னோடி கட்சியா இருக்கக்கூடியது பாரதிய ஜனசங்கம். இந்த பாரதிய ஜனசங்கம் 1951 ஷியாம பிரசாத் முகர்ஜி, எஸ்பி முகர்ஜி அவர் பேர்ல ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்புறம் நமக்கு தீன் தயாள் உபாத்யாயா அவர் இருக்காரு. அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமரா இருந்தவர், அவரும் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பரா இருக்காரு. பால்ராஜ் இன்னொருத்தர் இருக்காரு. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஃபவுண்ட் பண்றாங்க பாரதிய ஜனசங்கம். அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. தீன் தயாள் உபாத்யாயோட பர்த்டே செப்டம்பர் 25. மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியானா உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக. ஏற்கனவே ஊக்குவிச்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 2011 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2011 நேஷனல் மேனுபேக்சரிங் பாலிசி, ஏற்கனவே எக்கனாமி வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். தேசிய உற்பத்தி கொள்கை. இந்த தேசிய உற்பத்தி கொள்கை என்ன சொல்றதுன்னா உற்பத்தி, அதாவது இண்டஸ்ட்ரியல் கான்ட்ரிபியூஷன், மேனுபேக்சரிங், நம்ம வந்து தொழிற்சாலையில வச்சு தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அதன் மூலமா நாட்டுக்கு கிடைக்கிற வருமானம் 100 ரூபாய் கிடைச்சா 25 ரூபாய் அதுல இருந்து வரணும், which means 25%. அது மட்டும் இல்ல, 25% பணம் வருதுன்னா அதுக்கு நம்ம ஆளுங்க வேலை செய்வாங்கல்ல, அப்ப நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம்ல. எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடி பேருக்கு 10 crore 100 மில்லியன் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க. இதை நம்ம டிஎன்பிசியில் என்ன பண்ணிட்டாங்க, 100 பார்த்துட்டாங்க. 100 வைக்க வேணாம், நம்மளை ட்விஸ்ட் பண்றதுக்காக அதை வந்து கொஞ்சம் குறைச்சு 75 மில்லியன் வச்சுட்டாங்க. அந்த 75 மில்லியன் அடிச்சு விட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும், நேஷனல் மேனுபேக்சரிங் பாலிசி. அப்ப புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நேஷனல் மேனுபேக்சரிங் பாலிசியை விட நம்ம தான் மேட் இன் சைனா பொருள் வாங்குவோம்ல, மேட் இன் யூஎஸ்ஏ அந்த மாதிரி பொருள் இருக்கும்ல, அப்போ வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்கணும்ல, மேக் இன் இந்தியா. அதுக்கு சிங்கம் வந்து லோகோவை வச்சு மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது செப்டம்பர் 25. அதுக்கப்புறம் அதே செப்டம்பர் 25 தீன் தயாள் உபாத்யாயா அவர் பர்த்டே தான் செப்டம்பர் 25. கிராமின் கௌசல்யா யோஜனா. மேக் இன் இந்தியான்னு போட்டீங்க, வேலை செய்யறதுக்கு திறமை வேணும்ல. அப்ப முதல்ல கிராமப்புறத்துல நம்ம வந்து வேலை செய்யறது வைப்போம். அப்ப கிராமின் கௌசல்யா யோஜனா ஜிகேஒய் நிறைய இடத்துல நம்ம பஸ்ல போகும்போது சைட்ல பார்க்கலாம், போர்டு வச்சிருப்பாங்க டிடியூ ஜிகேஒய் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு திறன் பயிற்சி அளிக்கக்கூடியது, கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி. 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும். தமிழ்நாட்டுல 15 வயசு பையன் நம்ம வேலை செய்ய விடுவோமா? நமக்கு 18 வயசுல இருந்து நம்ம பாலிசி நோட்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து போட்டிருக்கு. இது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி. அடுத்தது 2014 அக்டோபர் மாசம் வந்துட்டோம். அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தியினுடைய பர்த்டே. அப்ப ஸ்வச் பாரத் அபியான், காந்தி என்ன சொன்னாரு, கிராமங்கள் இந்தியாவுடைய உயிர் நாடி அப்படின்னாரு. அவருக்கு கிராமம், கிராம பஞ்சாயத்து ஆர்டிகல் 40 அவருக்காக டெடிகேட் பண்ணிருக்கோம் நம்ம டிபிஎஸ்பில. அப்ப அவருக்காக என்ன பண்ணுவோம், கிராமத்தை சுத்தமா வச்சுக்குவோம், கிராமப்புற இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துரும் 14ல, கிராமத்தை சுத்தமா வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. முதல்ல என்னன்னா கிராம நகர் ரெண்டையுமே ஸ்வச் பாரத் அபியான். ஸ்வச் பாரத் அப்படின்னம்னா கிராமப்புறங்கள்ல மெயினா வந்து பார்த்தோம்னா திறந்த வெளி மலம் கழித்தல், ஓபன் டிஃபெகேஷன் ஃப்ரீ, அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதான் டார்கெட். இதுல கிராமப்புறத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, இது 2019 வந்ததுக்கு அப்புறம் தான் ஜல் சக்தின்னு பேர் மாத்தி ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வர்றாங்க. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் குழாய் தண்ணீர் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு. 2 மினிஸ்ட்ரி சேர்ந்து 2 பக்கமும், ஒரு பக்கம் கிராமத்துக்கும் பாக்குறாங்க, நகரத்துக்கும் பாக்குறாங்க. அப்ப ஸ்வச் பாரத் அபியான் 2014. அதுக்கப்புறம் 2014 அக்டோபர் 11 இன்னும் கொஞ்சம் நம்ம கிராமத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கன்னா அந்த எம்பி எல்லாம் இருக்காங்கல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ராஜ்யசபாவுக்கு ஒரு 250 பேர் அனுப்புறோம், லோக்சபால வந்து 543 பேர், முன்னாடி 545, இந்த 2 பேர் ஆங்கில இந்திய நியமனம் தூக்கியாச்சு, 543 பேர். இவங்கள்ல ஒவ்வொரு எம்பியும் லோக்சபானா ஒருத்தர் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவரு தொகுதியில கிராமங்களை தத்தெடுக்கணும், அடாப்ட் பண்ணணும். கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துல எல்லா வசதிகளுமே, படிப்பு வசதியிலிருந்து உள்கட்டமைப்பு வசதியிலிருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். எப்ப 2014 லான்ச் பண்ற ஸ்கீமு 19க்குள்ள 3 கிராமம், 16ல 2 வருஷத்துல 1 கிராமம். இப்ப 2 வருஷத்துல 1 கிராமம், அடுத்த 3 வருஷத்துல பார்த்தோம்னா மொத்தமா 3 கிராமம். 19க்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு கிராமமா,
2024 வரைக்கும் அப்படி கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா சன்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனால லோக்சபா மெம்பர் அவர் தொகுதியிலிருந்து ஒரு கிராமத்தை எடுத்துருவாரு. ராஜ்யசபா மெம்பர் எங்க போவாரு? அவருக்கு தான் தொகுதியே கிடையாதே. அவர் ஒரு மாநிலத்திலிருந்து தானே போவார். மாநிலங்களவை உறுப்பினர். அவரு அவரோட மாநிலத்துல எந்த தொகுதி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இது பரவாயில்ல. இப்ப நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, ஒரு இளையராஜா சார் மாதிரியாரியோ சச்சின் டெண்டுல்கர் மாதிரியோ நியமன உறுப்பினர்கள், அவங்கள எந்த தொகுதி எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க நாட்டுல எந்த தொகுதி வேணாலும் எந்த இடத்த வேணா எந்த கிராமத்தை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. ஆதர்ஷ் கிராமம் ஒரு முன்மாதிரி கிராமமா ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிறதா சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா 2014. அடுத்தது 14 என்ன பண்றாங்கன்னா, அதே வந்த வருஷமே 14லயே நமாமி கங்கை, கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக ஜல்சக்தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி கண்ட்ரோல் இருக்கு. கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடியில இருந்து 22,500 கோடி ரூபாய் வரைக்கும் கங்கைக்காக ஒதுக்கீடு பண்ணப்படுகிறது. 8 மாநிலங்கள் கங்கை வந்து போகக்கூடியது. ஏன்னா கங்கை பார்த்தோம்னா இந்தியாவுடைய மிக நீளமான நதி, 25 கிலோமீட்டர். சிந்துவும் பிரம்மபுத்திராவும் அப்படியே வெளியில போயிடுறாங்க, இந்தியாவுக்குள்ள இல்ல. இந்தியாவுக்கு நடுவுல போய் மிகப்பெரிய சமவெளியை உருவாக்குறது கங்கை. அங்க விளையிற விளைச்சல் தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். இந்தியாவை கட்டி ஆண்ட அரச வம்சங்கள், ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் இருக்கு. அரச வம்சங்கள்லாம் கங்கை சமவெளி ஆண்டவர்கள். அப்ப நமாமி கங்கை அப்படின்னு சொல்லி கங்கையை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு திட்டம். இதுல இருந்து இன்னொரு வச்சுக்கோங்களேன், 14ல கங்கைக்கு பெரிய ஒரு ஆறா, ஆத்து தண்ணியை கொண்டு போய் அப்படியே நம்ம பயிர் பண்ண முடியாதுல்ல. அந்த ஆத்து தண்ணியில இருந்து சொட்டு நீர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அடுத்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுதான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சிஞ்சாய் அப்படின்னம்னா சொட்டு நீர் பாசனம். நான் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ட் மியூசிக் காமெடியில சூரியன் படத்துல வரும் உஞ்சாய் அப்படிம்பாங்க. சிஞ்சாய் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா ஹிந்தி டேமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் 2-3 தடவை படிச்சா நமக்கு பழகி போயிடும். அப்ப 2015 சிஞ்சாய் யோஜனா, சொட்டு நீர் பாசனம். ஆத்து தண்ணி அப்படியே விட முடியாது. 14ல நமாமி கங்கை, கங்கையை சுத்தப்படுத்துது. 15க்கு அப்புறம் 16ல 2016 பார்த்தோம்னா நமக்கு முதல்ல நமாமி கங்கை 14, 15 பார்த்தோம்னா சிஞ்சாய் யோஜனா சொட்டு நீர் பாசனம், 16 பார்த்தோம்னா பாசல் பீமா. ஏன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு முன்னாடி பயிர் வந்து அது ஏதோ பக்கம் கெட்டு போயிருது, தண்ணி நிறைய போயிருது, தண்ணி இல்லாம போயிருது. அப்ப பயிரை பாதுகாக்கணும், பயிர் பாதுகாப்பு பாசல் பீமா யோஜனா 16. இப்படி பயிரை பாதுகாத்ததுக்கு அப்புறமா அந்த பயிரை எடுத்து நாம வந்து ஒரு இட்லியோ தோசையோ இல்ல கோதுமையோ பூரியோ பொங்கலோ ஏதோ ஒண்ணு பண்றோம்ல, உணவாக தயாரிக்கிறோம்ல. அப்ப உணவு பதப்படுத்துதல், அதுக்கு தான் சம்பதா. சம்பதா அப்படிங்கிறது அடுத்த வருஷம் 2017 பிஎம் சம்பதா. ஏன்னா சம்பதா 16லயே வரும். அதுக்கு பிரதான் மந்திரி சம்பதா யோஜனா அப்படின்னு பேர் வைக்கிறது பார்த்தோம்னா நமக்கு 2017ல. அடுத்து 2018ல விவசாயிகளுக்கு அவங்க பொருட்களுக்கு சரியான விலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎம் ஆஷா. பிஎம் ஆஷா 18. அடுத்த வருஷம் 19ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இவ்வளவு பண்ணியுமே விவசாயிகளுக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மியா வருது, நம்ம என்ன பண்றது, எலெக்ஷன் வேற வருது 2019ல. அப்ப என்ன பண்ணிடுவோம், 6,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். பிஎம் கிசான் 2019ல கொடுக்காம 19 பிப்ரவரியில தொடங்குற திட்டத்தை 2018 டிசம்பர்ல இருந்தே நடைமுறைக்கு வர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க, 2018ல இருந்தே. பட் எப்ப லான்ச் பண்ணாங்க, 2019. அப்ப இது ஒரு ஆர்டர். இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 2020 அது இந்த பிடிஎஃப்ல இருக்காது. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. வெறும் விவசாயம் மட்டும் பத்தாது, மீன் மத்ஸ்ய அப்படின்னா மீனுக்காக, அது 2020ல கொண்டு வரப்பட்டது. சரியா? இப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு ஆர்டர். நமாமி கங்கை 14, 15 சிஞ்சாய் யோஜனா, 16 பாசல் பீமா யோஜனா, 17 வந்து பிஎம் சம்பதா, 18ல வந்து பார்த்தோம்னா பிஎம் ஆஷா, 19ல பிஎம் கிசான். வரிசையா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு பிஎம் குசும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னா சூரிய மின்சக்தி. விவசாயிகளுக்கு மோட்டர் வச்சிருக்காங்க, மோட்டருக்கு டீசல் வாங்கி ஊத்தி ஊத்தி காசு இல்லை, என்ன பண்றது, பேசாம ஒரு சோலார் ஒண்ண போட்டு கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து கரண்ட் எடுத்து அந்த கரண்ட்லயே வந்து மோட்டர் பம்ப் வந்து சுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பிஎம் குசும் அப்படிங்கிற திட்டம். இந்த மாதிரி ஒரு ஆர்டரா ஞாபகம் வச்சுட்டோம்னா மறக்காது. இப்ப 14ல மேக் இன் இந்தியா பார்த்தோமா, மேக் இன் இந்தியா அதே 14ல இருக்கும்போது தான் தீன் தயாள் உபாத்யாயா நமக்கு வந்து பார்க்கும்போது ஜிகேஒய். ஜிகேஒய் அப்படின்னம்னா எங்க இருக்கு, தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, திறன் மேம்பாடு. அப்ப இதே அடுத்த வருஷம் 15ல 2015ல திரும்பவும் திறன் மேம்பாடுக்காக ஸ்கில் இந்தியா. இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் திறமை வேணும், அப்பதான் வேலை செய்ய முடியும். திறமை மட்டும் இருந்தா போதுமா, காசு வேணும்ல. அப்ப அடுத்த வருஷம் 16ல ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாராலையும் ஸ்டார்ட் அப் பண்ண முடியுதா, இன்னும் நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது. அப்ப எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு ஸ்டாண்ட் அப் இந்தியா 16ல. சோ இப்படி அது ஒரு சீக்வன்ஸ்.
இப்ப நமாமி கங்கையில இருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்தோம். அடுத்து 2014 தான் டிசம்பர் மாசம் டிசம்பர் 14 திரும்பவும் தீன் தயாள் உபாத்யாயா அவரு பேர்ல தான் கிராம ஜோதி யோஜனா. கிராமம் ஜோதி, ஜோதினா விளக்கு. சோ கிராமத்துல விளக்கேத்தணும். அப்ப கிராமத்துல வந்து பார்த்தோம்னா 24 24x7 எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும். இது முன்னாடியே ராஜீவ் காந்தி கிராமின் வித்யுகிரான் யோஜனா அப்படின்னு 2005 இருந்திருக்குது. அத வந்து என்னன்னா ராஜீவ் காந்தி பேர்ல இருக்க வேண்டாம், நம்ம பேரை மாத்தினோம்னு சொல்லிட்டு தான் தீன் தயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாத்தியாச்சு 2014 கிராமங்களுக்கு விளக்களிப்பது. அதுக்கப்புறம் 2017 அதாவது இது வந்து பார்த்தோம்னா 17 கிராமத்துக்கு மட்டும் தானே சொல்லியிருக்கோம். கிராமம் நகரம் எல்லா பக்கமுமே நம்ம வந்து எல்லா வீட்டுக்குமே கரண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சௌபாக்கியா. சௌபாக்கியானா கிரைண்டர் நமக்கு தெரியும், வெட் கிரைண்டர்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சௌபாக்கியா அப்படிங்கிற பேர்ல தான் நமக்கு என்னன்னா கரண்ட் எல்லாத்துக்குமே கொடுக்கணுங்கிற திட்டத்தை வந்து வச்சிருக்கிறோம். 2014 to 15 கொண்டு வரப்பட்டது இன்னொரு திட்டம் பார்த்தோம்னா பிரசாதம். பிரசாதம்னா கோயில்ல கொடுக்கக்கூடிய பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, அந்த மாதிரி பிரசாதம்னா கோயில கொடுக்கக்கூடியது. திருநீரும் பிரசாதம் தான். எனக்கு சாப்பிட்றதான் நல்லா ஞாபகம் இருக்கும், அதனால நான் சாப்பிட்றத ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ பிரசாத் திட்டம், பில்கிரிமேஜ் ரிஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அகமடேஷன் டிரைவ். பிரசாதம்னு வரணும், அதுக்காக ஒரு பேர் வச்சாச்சு, பில்கிரிமேஜ் ரிஜுவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அகமடேஷன் டிரைவ். இது எதுக்குன்னா புனித தலங்களில் சுற்றுலா உள்கட்டமைப்பு. அப்ப எங்கெல்லாம் ஆன்மீக சுற்றுலா போலாமோ அங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடியதான் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கண்ட்ரோல் வரக்கூடியது. 2015 ஜனவரி மாசம் 2015 வந்துருச்சு. வந்த உடனே ஜனவரி மாசத்துல உஜாலா. உஜாலானா நமக்கு தெரியும், உஜாலா சொட்டு நீளம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். வெண்மை, உஜாலானா வெண்மை. இதுல வந்து பார்த்தம்போது எப்படி உங்க ஹமாம்னா நேர்மை அப்படின்னு சொல்ற மாதிரி உஜாலானா வெண்மை. உன்னத் ஜோதி அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல், அதைத்தான் உஜாலான்னு வச்சிருக்காங்க. உஜாலானா முன்னாடி எல்லாம் குண்டு பல்ப் இருக்கும், அந்த குண்டு பல்ப் போட்டோம்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அந்த மஞ்சள் கலர் வெளிச்சத்துல படிச்சோம்னா கண்ணே போயிடும். அதுக்கு தான் எல்இடி பல்ப் வேணும். குண்டு பல்ப்ல இருந்து நிறைய வெப்பம் வரும், ஹீட்டை ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கிடையாது. எல்இடி பல்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் உஜாலா. எல்இடி போட்டோம்னா பளிச்சுன்னு பளியர்னு வெளிச்சம் வருது இல்லையா, அந்த பளியர்னு வெளிச்சம் வரதான் உஜாலா அப்படின்னு 2015. உச்சுவாலா அப்படின்னு ஒன்று இருக்கு. உச்சுவாலான்னு சொன்னோம்னா எல்பிஜி சிலிண்டர் தர்றது. ஜுவாலை, ஜுவாலை அப்படின்னம்னா நமக்கு வந்து அடுப்பெரிக்கிறதுக்கு எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதுல எத்தில் மெர்காப்டன்றதுக்கும் அதுதான் வாசனையை கொடுக்கும். இல்லாட்டி நமக்கு வாசனை தெரியாது. நார்மலா எல்பிஜிக்கு வாசனை கிடையாது, மெர்காப்டன் சேர்த்தா தான் அந்த வாசனை வரும். இது கெமிஸ்ட்ரி கொஸ்டின், சரியா? எல்பிஜி கொடுக்கறது உஜ்வாலா. அப்புறம் பார்த்தோம்னா வயலன்ஸ்ல பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாப்பது, அந்த திட்டமும் உஜ்வாலா தான். பெண்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஒன்னா சேர்த்து மிஷன் சக்தின்னு வச்சிருக்கிறாங்க. மிஷன் சக்தியில நமக்கு வந்து பார்த்தோம்னா சம்பல் அப்படின்னு ஒண்ணு, சமர்த்தியா சாமர்த்தியமா இருக்கிறது. அப்ப தன்னை பாதுகாத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிகாரத்தோட எம்பவர்மெண்ட். ஸோ விமன் சேஃப்டி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு அம்பர்லா ஸ்கீம் தான் மிஷன் சக்தி. அதுல பேதி பச்சாவோ இருக்கும், போஷான் அபியான் இருக்கும், ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் இருக்கும். பெண்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஒன்னா சேர்க்கிறதா அந்த மிஷன் சக்தி 2022. முக்கியமானது அடுத்த பாட்டில தான் அது வரும், ஹிண்ட் கொடுத்துட்டேன். அப்ப 2015 ஜனவரி மாசமே, ஜனவரி 22 பேட்டி பச்சோ பேட்டி பதோ, அதாவது பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தையை கற்பிப்போம் அப்படிங்கிறாங்க. பச்பன் பச்சோ அந்தோலன் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட்ல போடுங்க. சோ இதை பார்த்தோம்னா ஒரு ட்ரை மினிஸ்ட்ரி, 3 அமைச்சகம் சேர்ந்து நடத்தக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஒரு பக்கம் சுகாதாரம் தேவை, கல்வி தேவை. எப்படி நமக்கு எஸ்டிஜி கோல்ல கோல் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு பாக்குறோம்ல. முதல்ல ஜீரோ பாவர்ட்டி, பாவர்ட்டி இருக்கக்கூடாது, நோ பாவர்ட்டி. ஜீரோ ஹங்கர் 2 நிமிஷத்துல மேகி ரெடியா சொல்லியிருக்கேன். 3 வேலை சாப்பிட்டா தான் ஹெல்த்தியா இருப்போம். ஹெல்த் ஃபார் ஆல், 4 எழுத்து படிச்சா தான் நம்மள வந்து ஒத்துக்குவாங்க. அதனால 4 எஜுகேஷன். அப்ப 1 2 3 4லயே நமக்கு முக்கியமான வந்து போயிருது. அப்ப இந்த 1 2 3 4 பெண்களுக்கு இருக்கணும். வறுமை இருக்கக்கூடாது, நமக்கு பசி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹெல்த்தியா இருக்கணும், எஜுகேஷனோட இருக்கணும். அப்போ பார்க்கும்போது பேதி பச்சோ பேடி பதோ இந்த ஸ்கீம் இதுல எங்க லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா மாநிலம். அப்போ அங்க வந்து பார்த்தோம்னா செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கக்கூடியது, சைல்டு செக்ஸ் ரேஷியோ குழந்தை பாலின விகிதம் கம்மியா இருக்கக்கூடியது. பானிபட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பானிபட் அப்படின்னு டக்குன்னு ஹிஸ்டரிக்குள்ள முதல் பானிபட் போர் பாபர் இப்ராஹிம் லோடி 1526, இரண்டாம் பானிபட் போர் 1556 அக்பருக்கும் ஹெமுவுக்கும், ஹேமச்சந்திரா அலைஸ் ஹெமுவுக்கு நடந்தது.
1761 நமக்கு வந்து பார்த்தோம்னா அகமது ஷா அப்தாலி அட்டாக் பண்ண வந்தாரு. முகலாயர்கள் போய் தடுக்க வேண்டியது. ஆனா போய் அடிச்சது யாரா மராத்தியர்கள் தோத்து போயிட்டாங்க. 1761 3 பானிபட் போர் இருக்கு. அந்த பானிபட்ல தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா கடலூர் கடலூர்ல குறைவா இருந்ததுனால கடலூர் அப்படின்னு நமக்கு இந்த குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டது. கடலூர் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு பெண் குழந்தை 9 வயது பெண். அவங்க பேர் அம்மா கண்ணு. அம்மா கண்ணை போய் சிறையில சந்திச்சாரு மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் அவர் வாழ்தாவை கூட்டிட்டு போய் பேரை மாத்தினார் லீலாவதினு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா கடலூர் அஞ்சலை அம்மாள் சிறையில் இருக்கும்போது கர்ப்பமாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய கணவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா ஜெயில அவங்க மட்டும் இல்ல, கணவரும் சேர்ந்துதான். 2 பேருமே விடுதலை போராட்ட வீரர்கள். அப்புறமா பார்க்கும்போது அம்மாக்கன் அங்க போனதுக்கு அப்புறம் 2வது அரெஸ்ட் பண்ணும்போது தான் அவங்க வந்து கன்சீவா இருக்காங்க. அப்ப வந்து வெளியில வந்து குழந்தை பிறக்குது. 15 நாள்ல திரும்ப ஜெயிலுக்கு போறாங்க. பரோல்ல வந்து குழந்தை பெத்துட்டு திரும்ப 15 நாள்ல ஜெயிலுக்கு போறாங்க. அதனால அந்த பையனுக்கு பேரு ஜெயில் வீரன் வைக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெகவீரன் பேர் மாத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது. சரியா? சோ இப்ப கடலூர் அஞ்சலை அம்மாள், கடலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாலின வீதம் வந்து பார்த்தோம்னா 943 தேசிய விகிதம் தமிழ்நாட்டுக்கு. 918 தான் தேசியத்துக்கு. அப்ப நம்ம ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இருப்பினும் தமிழ்நாடு மேலதான் இருக்குது 943. இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் அடர்த்தின்னு சொல்லும்போது 555 2011 சென்சஸ் படி. அடுத்து அதே ஜனவரி 12 2015 தான் அந்த பேட்டி பச்சோ ஸ்கீம் இருக்கு இல்லையா, பெண் குழந்தைகளுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் செல்வ மகள் சுகன்யா சமிருதி யோஜனா. சுகன்யா சமிருதி யோஜனா அப்படிங்கிறது பார்த்தோம்னா 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு கணக்கை தொடங்கலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட். அந்த அந்த அக்கௌண்ட்ல நம்ம எவ்வளவு சேமிக்கலாம்னா மினிமம் 250 ரூபாய், மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. இப்படி பெண் குழந்தை பேர்ல நம்ம பணம் போட்டோம்னா 21 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம். அப்ப 10 வயசுல ஆரம்பிச்சோம்னா 31 வயசுல தான் பணம் கிடைக்கும். 31 வயசுல தான் பணம் எடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. 18 வயசு பூர்த்தியான உடனே அதுல இருந்து 50% வித்ட்ரா பண்ணிக்கலாம். திருமணம், உயர்கல்விக்காக ப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும். அப்ப செல்வ மகள் அப்படின்னா சுகன்யா சமிருதி. எதுக்கு? நம்ம பணம் போட்டு வச்சா அந்த பணம் ரொம்ப வருஷம் கழிச்சு வட்டியோட நமக்கு திரும்ப கிடைக்கும். அதான் செல்வ மகள். அடுத்து 2015 மார்ச் சாகர் மாலா. மாலைனா மாலை. இப்ப சாகர் மாலா அப்படின்னம்னா நமக்கு சாகர்னா சாகரி. யாரு? குப்தர்கள் வந்து பார்த்தோம்னா சாகரி என்று விக்ரமாதித்தன் 2ஆம் சந்திரகுப்தர் அழைக்கப்படுவார். இப்ப சாகர்னா கடல். அப்ப சாகர் மாலைனா கடலுக்கு மாலை. இதே மாதிரி பாரத் மாலா இருக்கு. பாரத் மாலா அப்படின்னம்னா நமக்கு இந்தியா ஃபுல்லா ரோடு போடுறது. அப்ப இந்தியாவுக்கு மாலை போட்ட மாதிரி ரோடு போடணும். இந்தியா இருக்குன்னா மாலை போட்ட மாதிரி ரோடு போடணும். எல்லா பக்கம் 34,000 கிலோமீட்டருக்கு மேல அது வந்து பிளான் பண்ணாங்க. 2017 அது 15ல பிளான் பண்ணி 17ல போட்டாங்க. பாரத் மாலா, சாகர் மாலா 2 மாலை இருக்கு. இப்ப இந்த மாலை வந்து பார்த்தோம்னா சாகர் மாலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு துறைமுகம், ஹார்பர்ஸ், துறைமுகம் நவீனமயமாக்கல் மற்றும் புதிய துறைமுக மேம்பாடு. இதுல உலகின் முதல் 200 துறைமுகங்களில் 9 துறைமுகம். நமக்கு வந்து பார்த்தோம்னா துறைமுகம் இந்தியாவில மேலை கடற்கரை, கீழே கடற்கரைன்னு இருக்கும். இதுல குப்தர்கள் காலத்திலேயே நமக்கு இங்க வந்து பார்த்தோம்னா கம்ரலிப்தி அப்படிங்கிறது கிழக்கு பக்கம் கீழே துறைமுகம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்புறம் மேலை கடற்கரை மேற்கு பக்கம், மேலைனா மேலை கடற்கரை, கல்யாண் இந்த பக்கம் தான் இருக்கும். அப்புறம் மலபார் இருக்கும். இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் இயற்கை துறைமுகம், இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் செயற்கை துறைமுகம். ஏன் இந்த பக்கம் அப்படி இருக்கு? ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகக்கூடிய ஆறுகள் பூரா போய் கடல் இங்கிட்டு கலக்குது. அப்ப அந்த பக்கம் நேச்சுரலாவே மேடா இருக்கும். நம்ம தான் செய்யணும். இந்த பக்கம் இந்தியா வந்து நடுவுல உடஞ்சு போய் சாஞ்சிருக்கு. ஜாகிரபி கிளாஸ் சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னா இயற்கையாவே துறைமுகம் இருக்கு. அப்ப நம்ம டெவலப் பண்ற துறைமுகம் விசாகப்பட்டினம், வைசாக் டாப் 20 கண்டெய்னர் போர்ட்ல விசாகப்பட்டினம் வந்து நமக்கு வந்து டாப் 20ல இடம் பெற்றிருக்கு. 100 துறைமுகத்துல 9 இருக்கு. 20க்குள்ள விசாகப்பட்டினம் இருக்கு. வைசாக். அடுத்து 2015 ஏப்ரல் மாசம் ஃபேம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப ஈவிக்கான சார்ஜிங் இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஊரு எல்லா பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜ் போறதுக்கான ஃபெசிலிட்டி வந்துடும். அதுல 2 வீலர், 3 வீலர் ஆட்டோ மாதிரி இருக்கக்கூடியது, 4 வீலர், அதுக்கப்புறம் பஸ், அப்புறம் 10 லட்சம் 2 வீலரு, 5 லட்சம் 3 வீலரு, இந்த நம்பர்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறதா ஃபேம். ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஃபேம்னா என்ன, எது தொடர்பானது அப்படின்னு கேட்டாங்கன்னா மின்சார இருசக்கர வாகனங்கள். அது அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். அப்ப இதுல நமக்கு என்னன்னா இப்படி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு பெட்ரோல் டீசலை நம்ம எரிச்சு புகையை வெளியிறது குறையும். அது குறைஞ்சதுன்னா
2021 கிளாஸ்கோல போய் நம்ம பிரதமர் சொல்லிட்டு வந்தாரு பஞ்சாமிர்தம் 5 டார்கெட்டை நம்ம மீட் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகும்? சீக்கிரமா நெட் ஜீரோ எமிஷன் 2070 அட்டைன் வச்சிருக்கோம்ல, அதை நம்ம அட்டைன் பண்ணிடுவோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு குறையும். அதுக்காக நமக்கு இந்த திட்டம் தேவை. 2015 ஒரு 5 வருஷத்துக்கு போட்டோம். அதுக்கப்புறம் 2019 இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு போட்டிருக்கோம் நம்ம. திரும்ப 2015 ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி முத்ரா. அப்ப நம்ம 2014 மேக் இன் இந்தியா, 15ல முத்ரா அப்படின்னம்னா பணம் கொடுக்கணும். யாருக்கு? எம்எஸ்எம்இ. அப்ப எம்எஸ்எம்இ எக்கனாமி வீடியோல சொல்லியிருக்கேன். எம்எஸ்எம்இனா என்ன கிளாசிபிகேஷன்? மைக்ரோ, ஸ்மால், மீடியம். மைக்ரோ குறு, சிறு, நடுத்தர தொழில்கள். இதுல வந்து பார்க்கும்போது 2006 சட்டம், எம்எஸ்எம்இக்கான சட்டம் வந்து 2006. அப்ப இப்ப இந்த பட்ஜெட் படி 2025 படி கிளாசிபிகேஷன் நமக்கு என்னன்னா, இது லோன் தராங்க. லோனு இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட் 2024ல எவ்வளவு லோன்னா 10 லட்சம் ரூபாய் தான் நமக்கு முத்ரா லோன் இருந்தது. 24 படி அந்த லோன் 20 லட்சம் ஆயிடுச்சு. அப்ப இதுல இவங்க என்ன கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்கன்னா, சிசு, கிஷோர், தருண். சிசுனா 50 லட்சம் ரூபாய், சாரி 50,000. 50 லட்சம் எவ்வளவு பெரிய அமௌண்ட். கிஷோர் அப்படின்னம்னா 5 லட்சம் ரூபாய், தருண் அப்படின்னம்னா 10 லட்சம் ரூபாய். இந்த 2024ல இருந்து தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 lakhs. அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? முத்ரா யோஜனால நமக்கு முத்ரா திட்டத்தின்படி அதிகபட்சமாக எவ்வளவு லோன் கடன் வழங்கப்படும் அப்படின்னு கேட்டா 20 லட்சம். தருண் பிளஸ் கேட்டகரியில வந்து 20 லட்சம் தரலாம். மைக்ரோ ஸ்மால் எப்படி வந்து பிரிப்போம்? ஏன்னா இது வந்து இன்னொன்னு பட்ஜெட்ல இருக்கக்கூடியதுல எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆஃப் growth, இன்ஜின் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுல 4 இன்ஜின்ல முதல் இன்ஜின் அக்ரிகல்ச்சர், 2வது இன்ஜின் எம்எஸ்எம்இ, 3வது இன்ஜின் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. 3வது இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட். இது மூணையும் நம்ம பண்ணணும்னா நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும், அதை ஏற்றுமதி பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் வந்து 4வது இன்ஜின். அதுல எம்எஸ்எம்இ வந்து எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னா 2.5 2.5 கோடி ரூபாய் 2.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து மைக்ரோ. இதை விட 10 மடங்கு 25 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா, அது வந்து நமக்கு வந்து பார்க்கும்பொழுது 25 crores அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது மைக்ரோக்கு அப்புறம் ஸ்மால் இருக்கு. அடுத்து 5 மடங்கு 125 125 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா, அது வந்து மீடியம். அப்ப 2.5 கோடி 25 கோடி 125 கோடி இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது என்னன்னா இந்த எல்லா திட்டங்கள் 3 திட்டங்கள் இருக்கு. இதுல 2015 மே மாசம் 9ஆம் தேதி. மே 9 ஏதாவது முக்கியமான தினமான்னு பார்த்தேன். மே 9 வந்து எப்படி நம்ம ஞாபகம், இது வந்து பார்க்கும்பொழுது தொழிலாளர்களுக்கான திட்டம். மே 9 கோபாலகிருஷ்ண கோகலேயோட பர்த்டே. கோபாலகிருஷ்ண கோகலே யாரு? நமக்கு 1905ல சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அதை வந்து லான்ச் பண்ணவர் 1905ல. 1905 அங்க பிரிவினை. அந்த வருஷம் நடந்த காங்கிரஸ் மாநாடு, பனாரஸ் காங்கிரஸ் மாநாடு, கோபாலகிருஷ்ண கோகலே தலைவர். அது மட்டும் இல்ல, தொழிலாளர்களின் இளவரசன் என்று பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஜுவல் ஆஃப் இந்தியா, டைமண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்று அவருக்கு எதிராக இருந்த நம்முடைய திலகர், பாலகங்காதர் திலகரே சொல்லியிருக்கார். அப்ப தொழிலாளர்களுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. மே 9 அப்படி ஞாபகம். ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ், மக்கள் பாதுகாப்பு திட்டங்கள் 3 இருக்கு. 1 பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டம். விபத்து ஏதாவது ஏற்படும் பொழுது இறப்பு, விபத்துனால இறப்பா 2 லட்சம் ரூபாய். அதனால பேரலிசிஸ் உடம்பு முடியாம போயிருதா 1 லட்சம் ரூபாய். இதுக்கு எலிஜிபிலிட்டி 18 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது. காப்பீடு எவ்வளவுனா விபத்து பிரீமியம் கட்டுறோம்ல 20 ரூபா தான் பிரீமியம். அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி. ஜீவன் ஜோதினா ஆயுள் காப்பீடு. பிரீமியம் 436 ரூபாய். எவ்வளவு ஆயுள் காப்பீடு தொகைன்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய். அதுக்கு 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும். அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா. அடல் பென்ஷன் யோஜனா பொறுத்த வரைக்கும் இதுவும் அன்ஆர்கனைஸ் செக்டர் தான். ஏற்கனவே எக்கனாமி வீடியோ சொல்லியிருக்கேன். அன்ஆர்கனைஸ் செக்டர், அமைப்பு சாரா தொழிற்சாலை, தொழில வேலை செய்யறவங்க, அதுக்காக போடப்பட்ட கமிட்டி பார்த்தோம்னா அர்ஜுன் சென்குப்தா கமிட்டி. இப்ப அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறதுல 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க தான் எலிஜிபிள் கேட்டகரி. பென்ஷன் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிரீமியம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சந்தா கட்டணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்க உள்ள என்டர் ஆயிக்கலாம். அப்படி என்ட்ரானா இதுல நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா 1000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் வேணுமா, 60 வயசுக்கு அப்புறம் மாசம் 2000 ரூபாய் வேணுமா, 3000 வேணுமா, 4000 வேணுமா, 5000 வேணுமா, எந்த அமௌண்ட் உங்களுக்கு மாசம் மாசம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாசம் மாசம் இப்ப இருந்து பணம் கட்டணும். அதுதான் அடல் பென்ஷன் யோஜனா.
இதே மாதிரியே ஒண்ணுதான் இன்னும் 2 ஸ்கீம் இருக்கு. அப்படியே இதே மாதிரி டிட்டோ பண்ற ஸ்கீம் பிரதான் மந்திரி மன்தான் யோஜனா. மன்தான் யோஜனா விவசாயிகளுக்கு அப்படியே சிமிலர் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும். ஆனா ஒரு சேஞ்ச் 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படி செலக்ட் பண்ண முடியாது. அவங்களே 3000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த வயசுல உள்ள போறோமோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் மாறும். இது வந்து பிஎம் மன்தான் யோஜனா பின்னாடி வரும். இது யாருக்கு? விவசாயிகளுக்கு. பிஎம் ஷரம்யோகி ஷரம்யோகி மன்தான் யோஜனான்னு சொன்னோம்னா இதே மாதிரியே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. அப்ப அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்கும் ஷரம்யோகி மன்தான் யோஜனாவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே வித்தியாசம், மாசம் எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கறதுல அட்டல் பென்ஷன்ல அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர் பேர்ல இருக்குது. அட்டல் பென்ஷன்ல நம்ம சூஸ் பண்றோம். ஆனா பிரதான் மந்திரி ஷரம்யோகியில நம்ம சூஸ் பண்றது கிடையாது. அடுத்து 2015ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் ஒரு விவேக் சார் காமெடி இருக்கு. அவாஸ் சஞ்சின் அப்படிம்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதை, வீட்டுல வந்து நாய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும். அவாஸ் அப்படின்னா வீடு. இப்ப பிரதம அமைச்சரின் வீட்டு வசதி திட்டம் முன்னாடி வந்து பார்த்தோம்னா கிராமப்புறத்துக்கு இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்திரா காந்தி அம்மா வந்து பார்த்தோம்னா 84ல சி வாஸ் கில்டு. 85ல ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வருது. அப்ப தன்னுடைய அம்மாவுடைய நினைவாக இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு இந்திரா காந்தி வீட்டு வசதி திட்டம், கிராமப்புறத்துல வீடு கட்டி தரதுக்கு. அது வந்து பார்க்கும்பொழுது RLGBன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது முன்னாடியே, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது லேண்ட்லெஸ் அப்படின்னு நிலமற்றவர்களுக்காக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இப்ப எப்படி நமக்கு வந்து 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க முன்னோடி திட்டம் அது. அந்த திட்டத்தினுடைய ஒரு காமனண்டா கொண்டு வரப்பட்டதுதான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா. அதுக்கப்புறம் 1989ல ரோஜ்கார் யோஜனா. ரோஜ்கார்னா வேலை வாய்ப்பு. அப்ப 2 ரோஜ்கார் யோஜனா வருது. ஒண்ணு ஜவஹர்னு வைக்கிறாங்க, இன்னொன்னு நேருன்னு வைக்கிறாங்க. அவர் பேரே 2 வருஷம். நேருன்னா நான் எப்படி ஞாபகம், என் ஃபார் நகர்ப்புறம், நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். ஜவஹர் வந்து பார்த்தோம்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். ரோஜ்கார் யோஜனா 89ல கொண்டு வரப்பட்டது. இதுக்கு கீழே இந்திரா ஆவாஸ் யோஜனா போகுது. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 1996 இந்த 96ல இருந்து இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு தனியாவே ஒரு திட்டமாக வருகிறது. அந்த திட்டத்துக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்திரா காந்தி அம்மா பேர் வைக்கிறது. இதுல என்னன்னா இடையில காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது கிராமப்புறத்துல வீடு கட்டுற திட்டத்துக்கு பேரு IAY இந்திரா ஆவாஸ் யோஜனா, நகர்ப்புறத்துல RAY ராஜீவ் ஆவாஸ் யோஜனான்னு வச்சுட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐயும் வேணா ஆறும் வேணா பிரதமர் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்றார். அவரே சொல்றாருல்ல, பிரதம மந்திரி நைகே பிரதம சேகவ்கே, அதாவது பிரதம அமைச்சர் கிடையாது, பிரதம சேவகர் அப்படிங்கிறார் இல்லையா. இப்போ பிரதமர் நாட்டுக்காக இருக்கும்பொழுது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்துட்டு யூ போட்டோம்னா அர்பன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம். அடுத்தது அதே மாதிரி PMAY ஆவாஸ் யோஜனா கிராமின், கிராமப்புறத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை. 2015ல இருந்து 22க்குள்ள 2 கோடி வீடுகள். இதே மாதிரியே நம்ம என்ன பண்றோம், 2024ல கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசைகள் இருக்கு. அந்த 8 லட்சம் குடிசைகளை நம்ம வந்து கான்கிரீட் வீடுகளாக கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால 2030ஆம் ஆண்டு குடிசை இல்லா தமிழகம் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கோம். அதற்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் கலைஞரின் கனவு இல்லம். 360 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, 360 ஸ்கொயர் ஃபீட் வீடு. நமக்கு 360 அப்படின்னம்னா நிதி நெருக்கடி. கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 360 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 ஜூன் 25ஆம் தேதி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு திட்டம். திரும்ப அம்ருத் அப்படிங்கிறது அட்டல், இங்கேயும் அட்டல் பிகாரி வாஜ்பாய் கொண்டு வரும். அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அட்டல் எதுக்கு, அம்ருத் எதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்கறாங்க. அம்ருத் எதுக்காக, நகர்ப்புற உள்கட்டமைப்பு, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், பசுமை இடங்கள், கிரீன் பிளேசஸ் அண்ட் பார்க்கு. மெயினா நமக்கு வந்து சிட்டில என்னன்னா பார்க் நல்லா இருக்காது, ஒரு வாக்கிங் போல எதுனா. அப்ப அதெல்லாம் டெவலப் பண்ணணும். நீர்வள மேலாண்மை, மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்சு போகணும், இந்த மாதிரியான இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்ருத் என்பது கொண்டு வரப்படுகிறது. இந்த அம்ருத்தை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களை புனரமைத்து மேம்படுத்துவது. எப்ப 2015 2015 2.1 பார்த்தோம்னா 2021ல முதல்ல ஒரு அம்ருத் ஃபர்ஸ்ட் வந்து அப்ப 1, அதுக்கப்புறம் வெர்ஷன் 2.0 வந்து பார்த்தோம்னா 2021. அடுத்தது 2015ல திரும்பவும் டிஜிட்டல் இந்தியா. நமக்கு ஏற்கனவே 14ல பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப மேக் இன் இந்தியா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியா இருந்தா தானே கரெக்டா இருக்கும். நம்ம டிஜிட்டலா இருக்கணும்ல. ஆனா டிஜிட்டல் இந்தியான்னு வந்த போது அதிகமா டெவலப் ஆகல.
எப்ப நம்ம போன் பேவும் பேடிஎம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்? 2016 டிஜிட்டல் இந்தியா 2015 கொண்டு வராங்க. 2016 நவம்பர் மாசம் 8ஆம் தேதி 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த டிஜிட்டல் இந்தியாவோட அருமையே நமக்கு தெரிய வருது. சரியா? அப்ப 2015 டிஜிட்டல் இந்தியா 2 தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா மெய்டி. ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, அப்ரிவேஷன் இருக்குன்னா அதுவே கேட்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியா கட்டமைப்பு சிம்பிள். அடுத்து 2015 தான் நமக்கு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. சிஞ்சாய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிஞ்சாய் வந்து உஞ்சாய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிஞ்சாய் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம். 14 நமாமி கங்கா, நிறைய தண்ணி. 15 சொட்டு நீர். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஜல்சக்தி 2 பேர் சேர்ந்து. இதுல என்னன்னா ஒரு மோட்டோ இருக்கு. இதுல பெர் டிராப் மோர் கிராப். ஒரு சொட்டுக்கு அதிக பயிர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நிறைய கேள்வி கேட்கணும், அப்பதான் நமக்கு ரிவிஷன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்க ஒரு சொட்டுக்கு நிறைய பயிர் வரணும். பெர் டிராப் மோர் கிராப். அடுத்து 2015 14 மேக் இன் இந்தியா வச்சிருக்கிறோம். 15 மேக் இன் இந்தியா யார் போய் வேலை செய்வா? திறமை வேணும்ல. அப்ப ஜூலை மாசம் 15ஆம் தேதி இதுக்கு இந்த குரூப் 2க்கு முன்னாடி குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்ட கேள்வி. ஜூலை 15. ஏன்னா ஜூலை 15 நமக்கு பொறுத்த வரைக்கும் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள். அப்ப நமக்கு என்ன கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு வச்சிருக்கோம் நமக்கு. ஆனா அதே ஜூலை 15 வேர்ல்டு யூத் ஸ்கில் டே 2015. ஸ்கில் இந்தியா. ஸ்கில்னா திறன். இப்ப ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது இதுல நேஷனல் பாலிசி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் 2015 கொண்டு வராங்க. இதுல என்னன்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா. இப்ப ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பிராடரா இருக்கக்கூடியது. அது ஒரு திட்டம். அதை செயல்படுத்துறது பார்க்கும்போது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, அதோட பேரு KVY அப்படிம்பாங்க. ஜூலை 15 2014 ஐநா சபை வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அதாவது இளைஞர் திறன் தினம், உலக இளைஞர் திறன் தினம் அப்படிங்கிறது. இதுல சங்கல்ப் அப்படின்னு ஒரு திட்டம் 2018 சங்கல்ப் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஃபண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்கோட ஃபண்டு. சங்கல்ப் திட்டம் ஸ்கில் அக்வைசேஷன், திறனை நம்ம எடுத்துக்கிறதா. ஸ்கில் அக்வைசேஷன் அண்ட் நாலேஜ் அவேர்னஸ். நாலேஜ் அப்படின்னா அறிவு பத்தின விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது. ஃபார் எதுக்காக? லைவ்லிஹுட் ப்ரமோஷன், நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அப்படிங்கறதா சுருக்கி சங்கல்ப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க 2018. அதுக்கப்புறம் ஆம்பர் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆம்பர் கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரைனிங், கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமா ஒரு ட்ரைனிங் பண்ண போறோம், ஒரு 1500 பேர் அப்படின்னாங்க. அது வந்து டிஎன்பிசில கேட்டுவிட்டாங்க. ஆக்சலரேட்டட் மிஷன் ஃபார் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட். பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட், நல்ல வேலை வாய்ப்பு அண்ட் ரிட்டன்ஷன் ப்ராஜெக்ட். அப்ப ஆம்பர் எதுக்காக? ஆம்பர் திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திறன் மேம்பாடுக்காகத்தான். அதே ஜூலை 15 ஸ்கில் இந்தியாவோட ஒரு பார்ட்டு பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். நோக்கம் பார்த்து பார்த்தோம்னா 2015 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 15 to 16 ஒரு காம்பனண்ட், 16 to 20 வரைக்கும் அடுத்த காம்பனண்ட் இருக்கு. அப்ப இதுல ஒரு பிராடரா இங்க ஒரு டார்கெட் 1 கோடி பேர், 1 கோடி இளைஞர்களை வந்து திறன் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது. டார்கெட்டுக்கு மேலேயே ரீச் பண்ணிட்டாங்க, 1 கோடியை கிராஸ் பண்ணிட்டாங்க. இதுல 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். NSDCனா என்ன? அப்ரிவேஷன் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதே மாதிரி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் TNSCC அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து இந்த சீக்வன்ஸ் சொன்னேன். 14 நமக்கு மேக் இன் இந்தியா, 15 வந்து பார்க்கும்போது ஸ்கில். அப்ப நம்ம 14 வந்து மேக் பண்ண சொல்றோம், 15 திறமை வந்துருச்சு. நம்ம அது மட்டும் போதுமா? காசு வேணும்ல. அப்ப ஸ்டார்ட் அப் பண்ணும்ல. ஐடியா இருக்கேன் கிட்ட, ஆனா என் ஐடியாவை நான் பிசினஸா பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் அப் இந்தியா ஜனவரி 1ஆம் தேதியே இல்ல, ஜனவரி ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 16ஆம் தேதி இந்த திட்டம். ஏன்னா ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் டேன்னு நம்ம வச்சிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். சும்மா கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதுல ரொம்ப முக்கியமானது பாஸ்கர். பாஸ்கர் இதுவரை கேட்கல. ஏன்னா இப்ப நமக்கு அப்ரிவேஷன் கேட்கறதுனால பாஸ்கர் கேட்கலாம், புது பேரா இருக்கு. பாஸ்கர்னா என்னன்னா பாரத் ஸ்டார்ட் அப் நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரி. அப்ப நாலேஜ் ஆக்சஸ் ரெஜிஸ்ட்ரினா ஸ்டார்ட் அப் புதுசா கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள்ட்ட ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவை பாஸ்கர்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வெப்சைட். பாஸ்கர்ல போய் உங்க ஐடியாவை போட்டீங்கன்னா காசு வச்சிருக்கவரு
ஓகே இது நல்ல ஐடியாவா இருக்கு, நம்மள்ட்ட காசு இருக்கு, இந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த ஐடியாவை ஒரு பிசினஸா பண்ணுவோம். அப்ப ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் பிளாட்ஃபார்ம் தான் பாஸ்கர் அப்படிங்கிறது. இதுல கிட்டத்தட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா 1.59 1,59,000 ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் உருவாயிருக்குங்கிறாங்க. உலகத்துல 3வது இடமா இந்தியா வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். அது மட்டும் இல்ல, இந்தியாவுல ஸ்டார்ட் அப்ல முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிதான் சொல்றாங்க. சோ பாஸ்கர் எந்த வருஷம்? 2024 பாஸ்கர். ஏன்னா இப்ப 2025 எக்ஸாம் போறோம். செப்டம்பர் மாசம் சம்பவம் பாஸ்கர் அப்படின்னா பாஸ்கர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக கேட்காம விட்டுட்டா அவன் தான் குறுந்தாடி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த உன்னை நிலத்துல மாதிரி தொலைவக்கூடாது. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான். 2016 வந்துருச்சு. 16ல ஜனவரி மாசத்தை விட்டுட்டோம். பிப்ரவரி மாசம் ஸ்கீமை போடுறோம். பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனை ஏற்கனவே சொல்லிட்டு பயிர் காப்பீடுக்காக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். அக்ரிகல்ச்சருக்கான பாலிசி பார்த்தோம்னா 2007. கமிட்டி யாருன்னு பார்த்தோம்னா 2004 நவம்பர் மாசம் எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டி அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 2007 பாலிசி. அவர் என்ன சொல்றாரு? முக்கியமா அக்ரிகல்ச்சர் பாலிசியில முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா அவரு C2 பிளஸ் 50% அப்படிம்பாரு. அதாவது விவசாயிகள் தாங்க வந்து முதலீடு போட்டு ஒரு விதை வாங்கி உரம் போட்டு நிலத்துக்கு அவரே வேலையும் பார்த்து எல்லாம் பண்ணும் பொழுது குறைஞ்சபட்சம் 50% ப்ராஃபிட் வரணும். அதுதான் அந்த பாலிசி சொல்லுது, அக்ரிகல்ச்சர் பாலிசி. சோ இப்ப நமக்கு 2007 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க வந்து ஃபாசல் பீமா யோஜனா 2016. இதுல என்னன்னா பயிர் காப்பீடுனா நம்ம பிரீமியம் கட்டணும். நம்ம கொஞ்சம் மட்டும் கட்டுங்க, மீதி நாங்க கட்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட். எவ்வளவு கட்டினா போதும்? அதுல வந்து பார்க்கும்போது காரிஃப் ராபி அப்படின்னு 2 சீசன் மெயினா இருக்கு. ஜெயிட் 3 இருக்கும். இல்ல காரிஃப் அப்படிங்கிறது சம்பா, அதுக்கு வந்து 2%. குறுவை அப்படின்னா நமக்கு ராபி, அதுல 1.5% கொஞ்சம் கட்டினா போதும். ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை, வணிக பயிர்கள், கேஷ் கிராப்ஸா, ஒரு கரும்பு மாதிரியான பொருள் வச்சிருக்கீங்களா, பருத்தி வச்சிருக்கீங்களா, அதுக்கு நீங்க 5% வந்து கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதான் ஃபாசல் பீமா யோஜனா, பயிர் காப்பீடு அப்படின்னு தெரிஞ்சதா போதும் நமக்கு. கிருஷி விஞ்ஞான் கேந்திரா அது வந்து வேற ஒரு 1974லயே கொண்டு வரப்பட்டது, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. திரும்ப 2016 பிப்ரவரி 21 ரூர்பன், இவர் பேர்ல ஒண்ணா வச்சிருக்காங்க, ஷியாம பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ரூர்பன் அப்படின்னா ரூரல் அர்பன் அர்பன், அந்த ஆரை பிரிச்சு பார்த்தோம்னா ரூர்பன் அப்படின்னு வரும். இது டாக்டர் APJ அப்துல் கலாம் இருந்த போது புரா அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்தார். புறாவே நிறைய தடவை கேட்டாங்க. புரானா என்னன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ், புரா அப்படின்னு 2004 கொண்டு வரப்பட்டது. அவர் என்னன்னா அர்பன்ல என்னெல்லாம் இருக்கோ, அதாவது நகரத்துல என்னெல்லாம் இருக்கும், இங்க ஒரு மால் இருக்குன்னா கிராமத்துல ஒரு மால் கட்டுங்க. மாலுக்காக நகரத்துக்கு வராம இருப்பாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்காக இப்படி சொல்றேன்னு எடுத்துக்கூடாது. அதே மாதிரி நகரத்துல என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கிராமத்துல இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ், தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கிடைச்சதுன்னா எதுக்காக நகர்ப்புறத்து மேல பிரஷர் ஏத்தணும்? அப்ப கிராமத்துல எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும். அதனாலதான் ரூரல் டெவலப்மெண்ட், ரூர்பன். முன்னாடி புறா இருந்தது, இவங்க வரும்போது ரூர்பன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. SPMRM. ரூர்பன்ல முக்கியமானது TNPSC என்ன கேட்டிருக்காங்க ரூர்பன் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த ஸ்கீமு இந்த ரூர்பன் ஸ்கீம்ல எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கிராமப்புற தொகுப்புகள் அப்படிங்கிறாங்க. கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ். ஒரு கிராமம்னா இந்த கிராமம் அந்த கிராமம் பக்கத்து கிராமம், ஒரு கிராமத்தை தொகுப்புகளா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கிராமப்புற சமூக வாழ்க்கையின் சாரத்தை பாதுகாத்து வளர்க்கும் கிராமங்களின் தொகுப்பை உருவாக்குதல். அங்க சமத்துவம், உள்ளடக்கிய தன்மை, இன்க்ளூசிவா இருக்கணும், எல்லாருமே வளரணும். ஒரு கிராமத்துல ஒண்ணு மட்டும் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறை எல்லாமே வளரணும். அப்போ ரூர்பன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு வச்சுக்கணும். இதே மாதிரி நமக்கு அடுத்த பாட்டுல இருக்கு வைப்ரண்ட் வில்லேஜஸ், துடிப்பான கிராமங்கள் அப்படிம்பாங்க. துடிப்பான கிராமங்கள்னா ரூரல் டெவலப்மெண்ட் வரும்னு நம்ம நினைப்போம். ஆனா அது யாரோடது? ஹோம் அஃபேர்ஸோட. ஏன்னா துடிப்பான கிராமங்கள், எங்க துடிப்பான கிராமங்கள்? பார்டர்ல இருக்கக்கூடியது, நார்த்தன் பார்டர்ல இருக்கக்கூடியது. அங்க நம்ம துடிப்பா தான் இருக்கணும், இல்லாட்டி உள்ள வந்துருவாங்க வெளிநாட்டுக்காரவங்க. அடுத்து 2016 ரீநேம் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஏற்கனவே நம்ம ஜன்னா சதி யோஜனா பார்த்தோம், ரீநேம் பண்ணாங்க, PM BJPன்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ரீநேம் பார்த்தோம்னா NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். அந்த ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறத தீனதயாள் அவருடைய பேரை போட்டாங்க. தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு 2016 மார்ச் மாசம் 29 ஒரிஜினலா 2011 காங்கிரஸ் கவர்மெண்டோடது. இதுல ரூரல் டெவலப்மெண்ட் நமக்கு எப்படி DDU, இவரோட பேர்ல தான் DDU GKY, கிராமின் கௌசல்யா யோஜனா வச்ச மாதிரி 16 நமக்கு வந்து பார்த்தோம்னா 2 இயர்ஸ் கழிச்சு சுய வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதன் மூலம், சுய வேலை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து சுய உதவி குழுக்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்,
இதெல்லாம் நிர்வகிக்க மூலமா கிராமப்புற வறுமையை ஒழிக்க வேண்டும். அதுதான் நமக்கு NRLM அப்படிங்கிறது. இதுல ஹெல்த் மிஷன் அப்படின்னு தனியா வரும். நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி 2005ல உருவாக்குறாங்க ஹெல்த் மிஷன். இது சக்சஸ்ஃபுல்லா போனதுனால வெறும் நேஷனல் ஹெல்த் மிஷன் ஒண்ணு கொண்டு வந்து அதுக்கு கீழே ரூரல் ஹெல்த் மிஷன், அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு வெற்றிகரமான திட்டம். அது 2016 ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஜனவரி 16 ஸ்டார்ட் அப் இந்தியா, நமக்கு ஏப்ரல் 5 வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா. இதுவும் அப்படியே ஸ்டார்ட் அப் இந்தியா மாதிரியே தான். ஆனா பெனிஃபிஷரி மட்டும் பார்த்தோம்னா கிரீன்ஃபீல்டு திட்டங்கள், புதிய வணிகங்கள், புதிய திட்டங்களுக்காக SC, ST மற்றும் பெண் தொழில் முனைவோர் அவங்க கேட்டகரி. நம்ம கூட கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். TN ரைஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்கோம் நம்ம. கடன் தொகை பாருங்க 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும். அதே தான் அப்படியே ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடியதான் 2014 ஸ்டாண்ட் அப் இந்தியா. அடுத்து 2016ல ஆக்சுவலா 15-16 பட்ஜெட்ல பேசப்பட்டு அந்த வருஷமே பிளான போட்டு 16ல கொண்டு வரப்பட்டதுதான் அட்டல் இனோவேஷன் மிஷன் எய்ம் அப்படிங்கிறது. எய்ம் அப்படின்னா என்னன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சேது அப்படின்னம்னா நமக்கு சியான் சேது தெரியும். இங்க சேது அப்படின்னம்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் சேது ஸ்கீம் அப்படிங்கிற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு, டேலண்ட் யூட்டிலைசேஷன், நம்ம டேலண்ட் யூட்டிலைஸ் பண்றது, அதான் சேது. இதுல இந்த ஸ்கீமை செயல்படுத்துறது ஒரு யூனிக்கான ஆள் யாருன்னா நிதி ஆயோக். அப்ப இது முக்கியமான ஒண்ணு. யாரு கீழ் இருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் கண்ட்ரோல் இருக்காங்க நிதி ஆயோக். நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது 2015ல. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து 2014ல வந்தாங்க. 15 ஜனவரி 1ஆம் தேதி பிளானிங் கமிஷன் தூக்கிட்டு இனிமேல் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நிதி ஆயோக் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்ப நாடு முழுவதும் புதுமை மற்றும் தொழில் முனைவோர், இன்னோவேஷன்னா புதிய கண்டுபிடிப்பு, புதுசா நான் அவனை கண்டுபிடிக்கிறேன், தட்ஸ் வாட் இன்னோவேஷன். அந்த கல்ச்சர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு காலேஜ்ல ஒரு லேப், அந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணணும். அட்டல் டிங்கரிங் லேப், இதெல்லாம் அந்த எய்மோட வரக்கூடிய காம்பனன்ட். அடுத்து 2016 மே மாசம் 1ஆம் தேதி 2016ல மே 1 பிரதான் மந்திரி உஜ்வாலா, ஏற்கனவே உஜ்வாலா சொன்னேன். உஜாலா சொல்லும் போது உஜ்வாலா சொன்னேன். உஜாலானா எல்இடி பல்பு, உஜ்வாலா அப்படின்னம்னா நமக்கு எல்பிஜி யாருக்கு? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதா பெட்ரோலியம் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். அவங்க தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016. அடுத்து திரும்ப 16ல பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவ அபியான். நமக்கு 15ல பார்த்தோம்னா பேட்டி பச்சோ பேட்டி பதோ, பெண்களுக்கு 3 மினிஸ்ட்ரி சேர்ந்து பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்த வருஷம் 16ல பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவ அபியான் அப்படின்னம்னா நமக்கு ஒரு மகப்பேறு டைம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இதுல பாருங்க ஐ பிளட்ஜ் ஃபார் 9 சொல்லியிருக்காங்க. என்னன்னா எல்லா மாசமும் கர்ப்பிணி பெண்களுக்கு 9ஆம் தேதி, எல்லா மாசம் எவ்ரி மந்த் 9ஆம் தேதி, எந்த தேதி? 9ஆம் தேதி டெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அதுல ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி, அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எதுக்காக? அப்பதான் மகப்பேறு இறப்பு மற்றும் குழந்தை இறப்பு டு ரெடியூஸ் மெட்டர்னல் அண்ட் நியோனட்டல் மோர்டாலிட்டியை குறைக்கிறதுக்காக. அடுத்து உதானுக்காக முன்னாடியே இதை பார்த்துருவோம். ஏன்னா பெண்களுக்காக பேட்டி பச்சோ பார்த்தோம். பேட்டி பச்சோவுக்கு அப்புறம் பார்க்கும்போது பிரதான் மந்திரி நமக்கு இங்க இருக்கக்கூடியதுன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவ அபியான். இங்க வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா அப்படின்னம்னா நமக்கு எப்படி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் இருக்குது, மகப்பேர் உதவி திட்டம். மகப்பேர் உதவிக்கு நமக்கு ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 42ல மகப்பேர் உதவி பத்தி பேசுது. அப்ப அதே மாதிரியே பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிறது நமக்கு முத்துலட்சுமி ரெட்டில 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இங்க வந்து பார்த்தோம்னா முதல் குழந்தைக்கு 5,000 ரூபாய் 2 தவணையா, முதல்ல ஒரு 3,000, அதுக்கப்புறம் 2,000 அப்படின்னு கொடுக்குறாங்க. 2வது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையா தான் கொடுக்க மாட்டாங்க. பெண் குழந்தையாக இருந்தால் 6,000 ரூபாய் ஒரே தவணையா கொடுத்துருவாங்க. அப்ப இது ஒரு கேஷ் டிரான்ஸ்பர். இது மட்டும் இல்லாம ஜனனி சுரக்ஷா யோஜனால கிராமமா இருந்தா 1,400 ரூபாய், நகர்ப்புறமா இருந்தா 1000 ரூபாய். நகர்ப்புறம்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு 5,000, இங்க ஒரு 1000, மொத்தம் 6,000 ரூபாய். நம்ம கொடுக்கறது 18,000 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். சரியா? அப்ப இது எதுக்காக? பிரெக்னன்சி டைம்ல டெலிவரி, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறகுனா ஒரு குடும்ப கட்டுப்பாடு சம்பந்தமாவோ அவேர்னஸ் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். அப்ப இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அதான் முக்கியமானது. இந்த மாத்ரு வந்தனா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் 1/4/2022 அப்ப இருந்து ஏற்கனவே சொன்னேன் நானு, அம்பர்லா ஸ்கீம்
மிஷன் சக்திக்கு கீழே ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டது? 2017 ஜனவரி 1ஆம் தேதி. இப்ப இடையில இங்க வந்திருக்க முன்னாடி உதான் அப்படின்னா எதுக்காக? விமான போக்குவரத்து, அதாவது உள்ளூர் விமான போக்குவரத்து. அது பிரதமர் சொல்றாரு, என்னுடைய கனவு என்னன்னா ஹவாய் செப்பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் ஹவாய் ஜாஸ் பிளைட்ல வந்து பறக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய கனவு. அதற்காகத்தான் நான் வந்து என்னன்னா 74 ஏர்போர்ட்டா இருந்தது இப்ப 159 ஏர்போர்ட்டா வந்து, ஏர்போர்ட்டை பத்தி பேசக்கூடாது நம்ம, இருந்தாலும் சொல்லலாம், ஏன்னா நம்ம டிஎன்பிசிக்காக பாக்குறோம். 159 ஏர்போர்ட் 2024 இந்த மாதிரி அதிகமா இருக்கு. முதல்ல உதான் ஸ்கீம் படி எங்க வந்து பார்த்தோம்னா சிம்லா டு டெல்லி வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 27 2017 வந்து, ஏன்னா 16 அக்டோபர்ல சொல்றாங்க, 17 ஏப்ரல்ல இந்த வந்து சிம்லா டு டெல்லி வந்து பார்த்தோம்னா உதான் பிளைட் வந்து போகுது. முதல் உதான் விமானம். உள்நாட்டு போக்குவரத்து, எல்லாரும் பிளைட்ல போயிட்டாங்க, எதுக்கு ட்ரெயின்ல போய் பஸ்ல போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாளைக்கு ஊர் பக்கம் இருந்து டிஎன்பிசிக்கு இன்டர்வியூ வரீங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரீங்கன்னா பிளைட்லயே வந்துடலாம் நம்ம. இப்ப 2017 மாத்திரு வந்தனா பார்த்துட்டோம். 17 சம்பதா, 16ல ஃபாசல் பீமா, 17ல சம்பதா, அதான் அக்ரிகல்ச்சருக்கானது சொன்னேன். உணவு பதப்படுத்துதல். சம்பதானா என்னன்னு பாருங்க, ஸ்கீம் ஃபார் அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர், அதான் சம்பதா அப்படிங்கிறது. மத்ஸ்ய சம்பதானா 2020 மீனுக்காக. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா மரைன் இதுலயே கவர் ஆகுது. சம்பதா திட்டம் உணவு பதப்படுத்தும் தொழில்துறைக்கு. இந்த மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுட் ப்ராசஸிங்காக ஃபுட் பார்க் இருக்குல்ல, மெகா ஃபுட் பார்க்கு, அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ். நம்ம உணவு பதப்படுத்தணும்னா நல்ல ஃப்ரீசர் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு வெளிநாட்டுல இருந்து நீங்க பேர்ச்சாம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பேர்ச்சாம்பளத்தை வாங்கி இந்தியாவில இருந்து பிசினஸ் பண்ணோம்னா அதுக்கு நல்ல ஒரு பதப்படுத்தப்பட்ட குடோன் நமக்கு வேணும். அங்கிருந்து எடுத்துட்டு வந்து தான் நமக்கு வந்து எல்லாமே பிசினஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுல ஒரு அப்ரோச் இருக்கு, ஹப் அண்ட் ஸ்போக் அப்படிம்பாங்க. ஹப் அண்ட் ஸ்போக். ஸ்போக்னா வேற ஒண்ணும் இல்ல, சைக்கிள்ல வந்து ஸ்போக் கம்பி இருக்கும். ஸ்போக் கம்பி, அப்ப நடுவுல வந்து நம்ம ஃபேக்டரி வைக்கணும், சுத்தி வர இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் பொருட்கள் வந்து போகணும். அதான் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். எதுல அப்ரோச் பண்றாங்க? ஃபுட் ப்ராசஸிங்ல அப்ரோச் பண்றாங்க. அடுத்து 2017 மே மாசம் 4ஆம் தேதி பிரதான் மந்திரி வயோ வந்தனா யோஜனா. வயோனா வயசானவங்களுக்கு, வயசானவங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு. அவங்கள்ட்ட காசு இருக்கு, யார்ட்டையா போய் வட்டி கொடுத்து அந்த பணத்துக்கு வட்டி வருமா வராதா, வயசாயிடுச்சுல என்ன பண்ண முடியும், பேங்க்ல போடலாம்னா பிக்ஸ்ட் டெபாசிட் கம்மியா இருக்கு, அதுக்கு மேல கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஏதா இருக்கா, அப்பதான் அரசாங்கம் வந்து உங்க பணத்தை மினிமம் வந்து பார்க்கும்போது நமக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் மினிமம் பர்ச்சேஸ், 1,50,000 லட்சம் ரூபாய் மினிமம், மேக்சிமம் 7,50,000 லட்சம் ரூபாய். இந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வரும். 1,000 ரூபாய் பெர் மந்த்ல இருந்து 5,000 ரூபாய் பெர் மந்த் வரைக்கும் பென்ஷனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நான் 60 வயசுல தான் நான் பணத்தை போடுறேன், 10 வருஷம் கழிச்சு இந்த திட்டம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வருமானம் வழங்குகிறது. எவ்வளவு? 8% பெர் ஆனமா 10 வருஷத்துக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து பிரதான் மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர்கார் யோஜனா, சௌபாக்கியா ஏற்கனவே சொன்னேன் நான். இப்ப தீன் தயாள் உபாத்தியாய பேர்ல நமக்கு வந்து கிராமத்துக்கு ஜோதி ஜோதி யோஜனா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி சகஜ் பிஜ்லி ஹர்கார் யோஜனா சௌபாக்கியா திட்டம் 2017. அது 14ல நமக்கு தீன் தயாள் உபாத்தியாய பேர்ல கிராமப்புறத்துக்கு மின்சார வசதி 24/7. இங்க கிராமம் மற்றும் நகரப்பகுதியில் உள்ள அனைத்து மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கும் எல்லாத்துக்குமே இலவசமாக மின் இணைப்பு வழங்குவது. அப்ப என்னன்னா 2018க்குள்ள மின்சார இணைப்பு இல்லாத 4 கோடி வீடு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் ரெக் அப்படிங்கிறவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அடுத்து 2017 அக்டோபர் பாரத் மாலா, ஏற்கனவே ஒரு மாலா பார்த்தோம், அது சாகர் மாலா. இது வந்து பார்த்தோம்னா பாரத் மாலா பரியோஜனா, ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் 34,800 கிலோமீட்டர் ரோடு போறது வந்து டார்கெட். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2017க்குள்ள ஒப்புதல் அளிச்சது 18,714 கிலோமீட்டர் 24க்குள்ள, போன வருஷம் வரைக்குமே 18,714 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரோடு நம்பர் தேவையில்லை, இருந்தாலும் டார்கெட்ல பாதிக்கு பக்கம் வந்து இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாரத் மாலா எதுக்காக? ரோடு போறதுக்காக, அவ்வளவுதான் தேவை. அடுத்து ஸ்வாஜல். ஸ்வாஜல் அப்படின்னா தண்ணி, ஜல்லுனா தண்ணி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி 2018. 19ல ஜல்சக்தின்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. 18ல ஸ்வாஜல் அப்படிங்கிற திட்டம் கிராமப்புற மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது. இது என்னன்னா தேசிய கிராமப்புற குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது கீழே வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஸ்வாஜல் திட்டம் 2018 பிப்ரவரி. அதே 18 மார்ச் 8. மார்ச் 8 அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கான தினம். அப்ப அதுல நமக்கு மார்ச் 9 பார்த்திருப்போம்.
மார்ச் 9 பார்க்கும்போது நமக்கு வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா பிபின் சந்திரபால் விடுதலை நாள வந்து திருநெல்வேலியில வந்து நமக்கு வந்து அனுசரிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களை வந்து கைது செய்யப்பட்டார்கள். அப்படியே ஒரு பக்கம் யூனிட் 6 போயிட்டு அங்க போகக்கூடாது நமக்கு. சோ போஷான் அபியான் நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படிங்கிறது 2018 மார்ச் 8 போஷான் அபியான் 18ல ஊட்டச்சத்து நிலை மேம்பாடு. இதுல என்னன்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1000 டேஸ் அந்த முதல் 1000 நாட்கள்ல 270 நாள் வயிற்றுக்குள்ள. அப்போ 365 பிளஸ் 325 2 வருஷம். அப்போ ஒரு குழந்தை பிறந்து 2 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஃபர்ஸ்ட் 1000 என்பது எதனுடைய அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா போஷான் அபியான். போஷாக்கா சாப்பிடணும், ஊட்டச்சத்துக்கானது, அந்த அளவு தெரிஞ்சுட்டா போதும். இதுல என்னன்னா அனிமியா முக்து பாரத் அப்படிம்பாங்க. அனிமியா அப்படின்னா ரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடுலாம் வரக்கூடியது. அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்கீம். அது என்னன்னு பார்க்கும்போது அரிசியில இரும்பு கலந்துருவோம். அப்ப அதுக்கு பேரு எஃப்ஆர்கே அப்படிம்பாங்க, ஃபோர்டிஃபைடு ரைஸ் கெர்னால். அரிசியை பவுடர் பண்ணி அதில் நம்ம வந்து அயனை வந்து கலந்து திரும்பவும் அரிசியா செய்யக்கூடியது. பட் ஆனா வந்து ஹிட் ஆகலது. எஃப்ஆர்கே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்டிஃபைடு ரைஸ் கெர்னால். செகண்ட் 2018 மே மாசம் 24ஆம் தேதி சமக்கரா சிக்ஷா அபியான். சமக்கரா சிக்ஷா அப்படின்னா கல்விக்காக. ஏன்னா ஏற்கனவே சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்யமிக் சிக்ஷா அபியான். இது வந்து பார்த்தோம்னா தொடக்க கல்வி. சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி. நமக்கு அது ஆர்டிகல் 21A நமக்கு இருக்கு. ஆர்டிகல் 21A 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அடிப்படை கடமை, அடிப்படை அவங்க வந்து அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய கடமை வந்து பார்த்தோம்னா நமக்கு 11th டியூட்டி அதுதான். அதே மாதிரி டிபிஎஸ்பியில் 6 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடியது ஆர்டிகல் 45 வரும். அப்ப சர்வ சிக்ஷா அபியான் தொடக்க கல்வி, மத்தியமிக்கு சிக்ஷா அபியான் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் இடைநிலை கல்வி, ஆசிரியர் கல்வி, இது எல்லா கல்வி ஒன்னா இருக்கக்கூடியது. பாலர் பள்ளி முதல் பால்வாடியில இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு இன்டகிரேட்டட் அப்ரோச். அதான் சமக்கரா சிக்ஷா அபியான் 2018. 2018 ஆயுஷ்மான் பாரத் ஒரு முக்கியமான ஸ்கீம். அது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் 23 செப்டம்பர் ராஞ்சி ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு MS தோனியோடைய ஸ்டேட் இல்லையா, ஜார்க்கண்ட். ஸோ அப்ப ஆயுஷ்மான் பாரத் கீழே 2 இருக்கு. ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், 2 பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுவும் பார்க்கும்போது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரோக்ராம், உலகத்திலேயே மிகப்பெரிய கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ரோக்ராம். ஏன்னா பெனிஃபிஷரி கிட்டத்தட்ட 50 கோடி பேரை வந்து அது கவர் பண்ணுது. நிறைய பெனிஃபிஷரிஸ். ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கவரேஜ். அதாவது ஹெல்த்துக்காக இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ். நம்ம கூட வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஸ்கீமை அதையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுல ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டா 2021ல 24 தான் நமக்கு வந்து இது வேர்ல்டு லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வயோ வந்தனா கார்டு, அப்ப உங்களுக்கு ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கலாம். அதுல 2018 செப்டம்பர் மாசம் PM ஆஷா. சோ சம்பதா 17 விவசாயிகளுக்கு அப்படியே அந்த ஆர்டர் வரும்போது PM ஆஷா அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதாதா, அன்னதானம் அப்படிம்போம். அது மாதிரி அன்னதாதா அப்படின்னம்னா நமக்கு உணவு அளிப்பவர். விவசாயிகள் தான் நமக்கு உணவு அளிப்பவங்க. சோ பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான். அப்ப இதுல என்னன்னா அன்னதாதான்னு ஒன்று இருக்கு. அன்னதாதா அப்படின்னம்னா நமக்கு எப்படி போலீஸ்க்கும் மிலிட்டரிக்கும் ஒரு கேண்டீன் இருக்கும். அங்க போய் நம்ம கம்மியான விலையில பொருள் வாங்கிக்கலாம். அதே மாதிரியே இந்த மாதிரி அன்னதாதா கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கார்டை வச்சுட்டு விவசாயிகள் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் அன்னதாதா. ஸோ அப்ப இதுல PM ஆஷா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் சப்போர்ட். விவசாயத்துல விளைஞ்சு வரக்கூடிய பொருட்கள் இப்போ கூட மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு ரோட்ல போட்டாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி நிறைய பார்ப்போம். தக்காளி விலை இல்லைன்னா போடுறோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல விலை ஆதரவு திட்டம் PSS, அப்புறம் வந்து பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு, இதுதான் இதோடைய முக்கியமான அப்ரோச். இதுல MSP கொடுத்துருக்காங்க. MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ். விதைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எவ்வளவுக்கு வாங்கிக்குவேன் அப்படிங்கிறது MSP. 24 கிராப்புக்காக சொல்றாங்க. மினிமம் 1.5 டைம்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் கமிஷன் 2004ல போட்டது. அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி 1.5 டைம்ஸ் 50% இருக்கணும் அப்படின்ட்டு. 2019 வந்துட்டோம். எலெக்ஷன் வரப்போகுது. பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி PM பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தானி யோஜனா. ஷரம் யோகி மந்தானி யோஜனா பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதுல எப்படி நம்ம வந்து பார்க்கணும், அட்டல் பென்ஷன் யோஜனா 2015 அதே ஸ்கீம் தான் நமக்கு வந்து. ஆனா வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா 3000 ரூபாய். அங்க 1000, 2000, 3000, 5000 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பிக்ஸ்டா மாசம் 3000 ரூபாய் தர போறாங்க 60 வயசுக்கு அப்புறம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
மாத வருமானம் 15,000க்குள்ள இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களும் நமக்கு பொருந்தாது. நம்ம படிச்சு வேலைக்கு போயிருவோம். இல்லாம வேலையில் இருக்கவங்கல்ல ஒரு கேஷுவல் லேபரா இருக்கவங்க, அன்னார்கலை செக்டர்ல இருக்கவங்க, வீடு சார்ந்த தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள், அடுத்து தெருவோர வியாபாரிகள் ஸ்கீம் இருக்குது. PM ஸ்வாநிதி முக்கியமான திட்டம். கண்டிப்பா கேட்பாங்க. சோ அப்ப இதுல 18ல இருந்து 40 வயசு இருக்கிறவங்க இந்த வயசுல பிரீமியம் கட்டணும். எவ்வளவு? வயசுக்கு ஏத்த மாதிரி 55 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் பிரீமியம் நம்ம மாசம் கட்டணும்னா 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மாசம் 3000 ரூபாய் தர போறாங்க. அதான் நமக்கு பிரதான் மந்திரி சரம் யோகி மந்தானி யோஜனா. இதே பிரதான் மந்திரி மந்தானி யோஜனான்றது அது அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு. அடுத்து PM கிஷான். PM கிஷானை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் திட்டம் கொண்டு வரப்பட்ட போது 2 ஏக்கருக்குள்ள நிலம் வச்சிருக்கவங்க இருந்தது. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் தான் 2 ஏக்கருக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஏக்கர் லிமிட்டை தூக்கிட்டாங்க. இப்ப அனைத்து குறு மற்றும் சிறு விவசாயிகள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். 2019 பிப்ரவரி 24. அடுத்தது கடைசி ஸ்கீமு பிரதான் மந்திரி கிஷன் உர்ஜா சுரக்ஷா இவாம் உத்தான் மகாபியான் PM குசும் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அவங்க தான். அப்ப இதுல இருந்து என்னன்னா இந்த மினிஸ்ட்ரின்னு வந்தாவே ஏதோ பண்ண போறாங்க. சூரிய ஆற்றல் மூலமாக டீசல் சார்ந்திருப்பதை குறைச்சிட்டு நமக்கு என்னன்னா சூரிய ஆற்றல் மூலமாக இயக்கக்கூடிய பம்புகள் கொடுக்கறது. 2019 மார்ச் 8, 2018 மார்ச் 8 அப்படின்னு பார்த்தோம்னா போஷான் அபியான் பெண்களுக்கு. 2019 மார்ச் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு PM குசும் அப்படின்றது. இது வந்து பார்த்தோம்னா விவசாயிகளுக்காக நமக்கு சோலார் பம்புகள் கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ அப்ப 46 ஸ்கீம் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதுல இந்த PDF உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல எந்த வருஷம் எந்த மினிஸ்ட்ரி அப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டரா நமக்கு ஞாபகம் வைக்க முடியும். எதுக்காக இருக்கு அப்ஜெக்டிவ் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது போதுமான ஒண்ணு. இதுக்கப்புறம் இன்னொன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்ப்போம். இதே மாதிரி தமிழ்நாடோட ஸ்கீம் ஒரு ஆர்டரா வந்து பார்த்துருவோம். இது ஓரளவுக்கு அஷ்யூர்டா நம்ம கேட்பாங்கன்னு தெரியும். அப்ப இதை பாருங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் யூனிட் 6 2.5 மணி நேரத்துல அதை முடிச்சிடலாம். அதை பார்த்துட்டு இருக்கலாம். INM ஒரு 100 கேள்வியில முழுசா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாலிட்டியுமே நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அளவுக்கு அது ஜியோகிராஃபி பேசியிருக்கோம். ஒரு அளவுக்கு எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜாலியா படிங்க. எக்ஸாம் நெருங்க 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 பயப்படவே கூடாது. ஜாலியா இருக்கணும். நமக்கு வந்து எண்டே கிடையாது. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. அதை வந்து ஜாலியா அப்ரோச் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் நம்ம என்ஜாய் பண்றது இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதாவது சாப்பிட்டுட்டு ஒரு தூங்காம ஒரு 1/4 மணி நேரம் மட்டுமே சாப்பாட்டுக்காக ஒதுக்கிட்டு ஒரு பாட்டு 5 நிமிஷம் பாட்டு கேட்காம 1 நிமிஷத்துல அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு பிடிச்ச காமெடி ஒன்று பார்த்துட்டு இருப்போம். அந்த காமெடி கூட முழுசா பார்க்காம அப்படியே விட்டுட்டு டைவர்ஷன் இல்லாம முழுசா ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்கி அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க காலம் இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் நினைச்சு பார்ப்பீங்க. அன்னைக்கு நான் எப்படி படிச்சேன் அந்த வேலையை நம்ம வந்து ரசிப்போம். நான் அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப இதை வந்து ரசிச்சு ஜாலியா படிங்க. கண்டிப்பா எல்லாரும் பாஸ் பண்ணுவீங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்ப்போம்.